இப்போ புளியோதரை செய்ய போகிறோம் நம்ம. பெருமாள் கோயில் புளியோதரை. இதுக்கு தேவையானது மட்டும் சொல்லிடுறேன். இப்பயே 2 கிலோ அரிசி, அந்த புளி எடுமா. 2 கிலோ அரிசி, 2 கிலோ அரிசிக்கு இதை போல் 2 உருண்டை புளி, நம்ம கை அளவுக்கு 2 உருண்டை புளி எடுத்துக்கணும். 2 உருண்டை புளி எடுத்து நல்லா கட்டியாக கரைச்சிக்கணும். அதுக்கு புளி வேணும், கடலைப்பருப்பு வேணும், வேர்க்கடலை, மஞ்சத்தூள். வேர்க்கடலை ஒரு 1/2 கிலோ வாங்கிங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துங்க. மிளகு ஒரு 2 டீஸ்பூன் இருந்தால் போதும். கடுகு 2 டீஸ்பூனு, மிளகாய் மட்டும் ஒரு 1/4 கிலோ, எள்ளு ஒரு 3 டீஸ்பூனு, கொத்தமல்லி வர ஒரு 4 டீஸ்பூனு, வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூனு. இவ்வளோ தான் தேவை இதுக்கு. இதை வச்சு இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் போட போகிறோம். முன்ன சாதம் வடிக்க போகிறோம். சாதத்துக்கு குண்டா வச்சாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. ஒலை கொதிச்ச உடனே அரிசி போட போகிறோம். தண்ணி ஊற்றி பண்ணு, கொஞ்சம் தண்ணி ஊற்றுவா, பத்தாது. ஒலை கொதிச்சிச்சு. சரி, இப்போ அரிசியை போடுறேன். சீரக சம்பா அரிசி 2 கிலோ அரிசி களைஞ்சி அரிசி எடுத்தாச்சு. இப்போ அரிசியை போடுறேன். சீரக சம்பா 6 மாதம் 180 நாள். ஆமாம், அப்படியே தூக்கி கவருங்க பார்ப்போம். கீழே அடியில் மண்ணு படாமல் கீழே கவருங்க பார்ப்போம். நல்லா கிளறுப்பா. போட்டி அரிசியா? ஆ, இப்போ என்ன பண்ணணும், கொதி விடணும். நல்லா சீரக சம்பா அரிசின்றதுனால நல்லா கொதி வாங்கும். சாதம் நல்லா காணும். நல்லா இருக்கும், ருசி நல்லாவும் இருக்கும், குழையாது, ருசியாக இருக்கும். அதனால நல்லா கொதி விடுங்க. அடுப்பை எரி விடுங்க, நல்லா கொதி விடுங்க. விறகு எடுத்துட்டுங்களா? விறகு 2 எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே, விடு, ஒன்றும் இல்லை, விடு, வரேன். மூடு சொல்ல ஒன்றும் பண்ண அதை செய். இது தண்ணி எடுத்துலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கை மேலே வரப்போகுது. பிரச்சனை கருவேப்பிலை, அதாவது நாட்டு கருவேப்பிலை. நம்ம கடையில் வாங்குறதுலாம் ஹைப்ரிடு, அது செடி வகை மாதிரி இருக்கும். இது நாட்டு கருவேப்பிலை மரம், நல்லாயிருக்கும் வாசனை. நல்லா சாதத்துக்கு கருவேப்பிலை போட போகிறேன். அந்த புளிக்காய்ச்சலுக்கு முன்னே மிளகா பொடி ரெடி பண்ணணும். அந்த ரெடி பண்ணுறதுக்கு உண்டான மிளகா பொடிக்கு தான் இது. இப்போ நம்ம அந்த பெருமாள் கோயில் புளியோதரை சொன்னீங்க, அதுவா? அதே தான். கரண்டி எடுத்துவாங்க. அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிடுங்க. அதை கிடையாதுங்க, நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினது போல. செக்கில் ஆட்டினது தான் சுத்தமான எண்ணெய். பண்ணாங்க உமாபதி, பண்ணாங்க. முதல்ல எண்ணெய் காயணுமா? எண்ணெய் காயணும். அப்படியே போட்டாவை போடுங்க. என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி வரா. நாட்டு கொத்தமல்லி போல இருக்கு. அதே தான் கரெக்டாக வாங்கி கொடுத்துருக்குறீங்களே. எல்லாமே ஹைபிரிட் வருது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டு எல்லாம் கிடைக்குது. அதே நம்ம எதாவது முடிஞ்ச அளவுக்கு நாட்டு இதை யூஸ். எள்ளு, மிளகு, வெள்ளை எள்ளுங்களா? வெள்ளை எள்ளு, அருமையான எள்ளு. எல்லாத்தையும் வதக்கிறோம். அதாவது எள்ளுல தோல் நிற்கணுது. ஆமாம், மிளகா போட போட டக்குன்னு போட போட எல்லாத்தையும் போடாதியா. எல்லாத்தையும் போட்டுப்பா, எல்லாத்தையும் போட்டுப்பா. போதுங்களா?
ரெண்டு உருண்டை போட்டுக்கணும். அதை இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளித்து இதையும் ஊற்றி நல்லா பெருங்காயத்தூளும் போட்டு கொதிக்க விடணும். நல்லா சுண்டி கொதித்து எண்ணெய் மேலே மிதங்கி வர மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் சாதத்தில் ஊற்றி கலக்கணும். சாதத்தை கொட்டியாச்சுண்ணா. அவ்வளோதான், ஒன்றும் வலிக்க தேவையில்ல. சாதம் அது தன்னால் புளி ஊற்றினாலும் சரியாயிடும். சரி போச்சுங்களா, அப்படியே இருக்கு. அடுத்த நட்டம் வாங்க. மஞ்சள் தூள் எடுத்துருவா கார்த்தி. மஞ்சள் தூள் இப்போ சொல்ல கொண்டாங்க. அப்படிலாம் வச்சிங்கன்னா அடுப்பு எப்படி எரியுது? இதோடையா உடச்சி கொடுக்கணும். மஞ்சள் தூள் போதுங்களா? இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அதில் கடலப்பருப்பு போடுறோம். போடும் அது விட்டுருங்க, அது இதுக்கு வேணும். இப்போ மஞ்சள் தூள் போட்டாச்சு. நல்ல எண்ணெய் பொங்கி வருதா? இப்போ நல்லா சுத்தமான செக்கு எண்ணெய். ஓ அப்படிங்களா? அது நாட்டு எண்ணெய் தான். இதுதான் இது நம்ம கடையில் கெமிக்கல் எண்ணெய்னாக்கா அது பொங்காது. கடையில் வாங்குறது பொங்காது. நல்லா பொங்குது பாருங்க. சுத்தமான எள்ளு பாருங்க, அது பாருங்க நல்லா இருக்கா? வாசனை வருதுங்களா? வருது. நிற்க முடியல உங்களால. இது அந்த ஜீரக சம்பா அரிசி தானேங்க? நம்ம ஜீரக சம்பா அரிசியில் பண்ண அந்த ரைஸ் சாதம். வாசமாக இருக்குது சாதம். நல்ல எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சதால எவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்களா? சம்பா ரைஸ் அருமையாக இருக்கு. காட்டு கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை. சாரி, காட்டு கருவேப்பிலை. இந்த நாட்டு கருவேப்பிலை. அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்துருவாங்க கார்த்தி. நல்லெண்ணெய் பாட்டில் நல்லெண்ணெய் எடுத்துருவாங்க. குடும்பத்தோடு வெளியில் போகும்போது 2 நாள் 3 நாளைக்கு நம்ம வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமாண்ணா? எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்தது மஞ்சள் வேறு சேர்க்குறீங்க. கடலப்பருப்புலாம் போடும்போது கொஞ்சம் நல்லா மரப்பு அதோட சாதம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? சூப்பராக இருக்கும். இதுதான் முறை, இப்படி தான் செய்யணும். இல்லை, இந்த கருவேப்பிலை நம்ம வெறுமனையாக சாப்பிட்றதுக்கும் இப்போ நீங்கள் இதில் சேர்த்து போகிறதுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் போட்டுட்டேன். சரியா போச்சுங்களா? ஓகேவா? எதுவும் இப்போ போடக்கூடாது சாமி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து அப்படியே ஊறிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? இது அப்படியே ஊறிட்டு இருக்கணும். இதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ நாம் புளிக்காய்ச்சல் போட போகிறோம். புளிக்காய்ச்சல் போட்டு அதுக்கப்புறம் தான் இதை மூடி பார்த்துங்க, உப்பு வராமல். சரி, ரைட் போலாங்களா? மிளகு, மல்லி, எள்ளு,
வெந்தயம் இதை பூரா வருத்தம் பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றி இதை இப்போ என்ன பண்ணணும், அம்மியில் வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அது செஞ்சுருங்க பார்ப்போம். க்ளீனாக பொடி பண்ணி எடுத்துருவாங்க. சரிங்க. இப்போ அதை கொஞ்சம் ஊற்று. ஊற்று. கொஞ்சம் பெசரத்துக்கு வேணுமா? பெசரத்துக்கு வேணும் கொஞ்சம். அரைச்சது அம்மியில் ஓரளவுக்கு இந்த அளவு போதுமா? ஓகே, போகிறோம். அதே போகிறோம், வச்சுருங்க. கடுகு இந்த அளவு போதுமா பாருங்க. போடுப்பா. இது வந்து நாட்டு கடுகு. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் போடணும். பத்தாது. பாதி போடு. பாதி பாக்கெட் போடு. போடு. இது வந்து நாட்டு கடுகு. சின்னதாக இருக்கும். கடுகு பார்த்துக்கப்பா. சின்னதாக இருக்கும். பெரிய சைஸ் கடுகு இருக்கு, ஹைபிரிடு. இது வந்து நாட்டு கடுகு. இதுதான் நல்லது உடம்புக்கு. கடுகு போதுங்களா? இன்னும் கொஞ்சம் எரிவிட்டு போதும். கடுகு போதும். கடலைப்பருப்பு இனிமேல் இருக்குமா? போடு இன்னும் கொஞ்சம். சக்கரெல்லாம் இருக்காங்க பார்த்து. நல்லா பொரிய சத்தம் கேட்குதா? இல்லை இன்னும் கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சிருச்சு. பாருங்க, பொரிஞ்சிச்சா? இப்போ கடலைப்பருப்பு. பார்த்து முடிச்சது. பார்த்தீங்களா, மிளகா செவந்து போச்சா? மிளகா நல்லா வறுத்து போச்சு. இப்போ என்ன பண்ணணும், கருவேப்பிலை போடணும். உப்பு எடுங்க, கொண்டாங்க, அதை கொண்டாங்க. உப்பு கல் உப்பு எடுத்துருவாங்க. பெருங்காயம் போடுறோம் பாருங்க. அதுதான் இந்த அளவு. உப்பு 2 குச்சிப்பொடி போடணும். அவ்வளோதாங்க, புளிக்காய்ச்சல் போட்டாச்சு. இது நல்லா கொதி வரணும். அந்த புளியோட ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிளகா பொடியை இதில் கலக்கணும். நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வருது. இதில் என்ன பண்ணுறோம், சுட்ட எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றுறோம். இன்னொரு கரண்டி முழுங்க காத்தி. ஒரு நல்ல வாசனை வருதுண்ணா. என்ன வாசனை வருது? இந்த புளி வாசனையும் அந்த நல்ல எண்ணெய் வாசனையும் நல்லா ஒரு மாதிரியா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேப்பா, புளிக்காய்ச்சல் ரெடி. ஓகேவா? சாதத்தில் கொட்டி கலக்க போகிறோம். அந்த குண்டான எடுமா, பேசன் எடு, பேசன் எடு, பேசன் எடு, பேசன் எடுத்து இப்படி வை. இந்த வை. வேர்கடலையை போடுறோம். சுத்தமாக தூசெல்லாம் எடுத்துட்டு. பெருமாள் கோயில் புளியோதரை, சுவையான பெருமாள் கோயில் புளியோதரை. இப்படி சாப்பிட்டு இது பண்ணிட்டு இப்படி அள்ளி ஊற்றுங்க. போதுமா? பண்ணிக்கிட்டே இரு.
வாங்க சித்தப்பா, நீங்க கொடுங்க, நீங்க சாப்பிடுங்க. மறுபடியும் வாங்க 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 வாங்க, அதே மாதிரி வாங்க. சாப்பிட்டு பாருங்க. பெருமா கோயில் புளியோதரை சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா? சுவையா இருக்குங்களா? அருமை அருமை அருமை. கோயில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு.